கூடுதல் சம்பளம் கேட்கும் வில்லி நடிகை. தமிழில் எடுத்த படத்தை ஹிந்தியில் ரிலீஸ் செய்தால் கூடுதல் சம்பளம் வேண்டும் என்று கேட்கிறாராம் வில்லி நடிகை. ஒல்லி நடிகரின் நடிப்பில் 2ஆம் பாகமாக உருவாகியுள்ளது இந்த படம். இதில் பாலிவுட்டை சேர்ந்த நடிகை வில்லியாக நடித்துள்ளார். 17 வருடங்களுக்கு முன்பு ஹீரோயினாக தமிழில் ஒரே ஒரு படம் நடித்தவர் இந்த நடிகை. இந்த படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக இருக்கிறது. பாலிவுட் நடிகை நடித்திருப்பதால் தமிழில் எடுக்கப்பட்ட இந்த படத்தை ஹிந்தியிலும் ரிலீஸ் செய்ய முடிவெடுத்துள்ளனர். தமிழில் நடிக்க மட்டும்தானே சம்பளம் கொடுத்தீர்கள், ஹிந்தியில் ரிலீஸ் செய்தால் எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறாராம் நடிகை. அதெப்படி தர முடியும், நீங்கள் ஒருமுறை தானே நடித்தீர்கள் என்று கேட்கிறாராம் நடிகரும் தயாரிப்பாளருமான ஒல்லி நடிகர். பேச்சுவார்த்தை இழுத்துக்கொண்டே போகிறது. சிவநடிகர் படத்துக்கு இவ்வளவு பெரிய தொகையா? சிவநடிகர் நடித்துள்ள படத்தின் சேனல் ரைட்ஸ் 16 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளதாம். சிவநடிகர் நடிப்பில் ரஜினி படத்தின் தலைப்பை கொண்ட படம் தயாராகியுள்ளது. பெரிய நம்பர் நடிகை சிவநடிகருக்கு ஜோடியாக நடித்துள்ளார். மலையாளத்தில் முன்னணி நடிகராக உள்ள துருதுரு நடிகையின் கணவர் இந்த படத்தில் வில்லனாக நடித்துள்ளார். இந்த படம் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறது. இந்நிலையில் சிவநடிகர் வளர்ந்த இடமான நட்சத்திர சேனல் இந்த படத்தின் சேட்டலைட் உரிமையை 14 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. சிவநடிகரின் முந்தைய படங்களின் சேட்டலைட் உரிமை 5.5 மற்றும் 8 கோடி ரூபாய்க்கு விலை போனது. ஆனால் இந்த படம் அதைவிட அதிகமான விலை போயிருப்பது ஆச்சரியத்தையும் சேனல் வட்டாரங்களில் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சங்க தலைவரை முதல்ல விவசாயம் பண்ண சொல்லுங்க, இயக்குனர் ஆவேசம். சங்க தலைவரை முதல்ல விவசாயம் பண்ண சொல்லுங்க என்று ஆவேசப்பட்டுள்ளார் இயக்குனர் ஒருவர். சங்க தலைவரை முதல்ல விவசாயம் பண்ண சொல்லுங்க என்று ஆவேசப்பட்டுள்ளார் இயக்குனர் ஒருவர். டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்திய போது சங்க தலைவர் உட்பட சில நடிகர்கள் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். சமீபத்தில் நடந்த ஒரு விழாவில் தளபதி நடிகர் கூட விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசினார். இந்நிலையில் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பஞ்சாப் மாநிலங்களில் விவசாயிகளின் கடனை ரத்து செய்தது போல் தமிழகத்திலும் செய்ய வேண்டும் என தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார் சங்க தலைவர். இதற்கு மூவேந்தர்களில் இருவரை தன்னுடைய பெயராக கொண்டுள்ள இயக்குனர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஆடு நனைகிறது என்று ஓநாய் கவலைப்பட்டது போல் விவசாயிகள் பாவமென விவரமில்லாதவர்கள் அறிக்கை விடுகிறார்கள். முதலில் அவர்களை தமிழ்நாட்டில் விவசாயம் செய்ய சொல்லுங்கள் என்று ட்விட்டரில் அவர் கூறியுள்ளார். பிகு பண்ணும் பெரிய நம்பர் நடிகை. தன்னை முதலில் கேட்காததால் பெரிய நம்பர் நடிகை பிகு பண்ணுகிறாராம். பிரம்மாண்ட படத்தின் வெற்றியை பார்த்து அதேபோல் ஒரு படம் எடுக்க ஆயத்தமானார் பூ நடிகையின் கணவர். முன்னணி நடிகர் யாரும் இந்த படத்தில் நடிக்க ஓகே சொல்லாத நிலையில் 2ஆம் கட்ட நடிகர்களை வைத்து படத்தை இயக்க முடிவு செய்தார். ஹீரோயினாக உலக நாயகனின் மூத்த மகள் கமிட் ஆனார். ஆனால் அவரும் விலகி கொள்ள தற்போது தீவிரமாக ஹீரோயின் வேட்டையில் இறங்கியுள்ளது படக்குழு. பிரம்மாண்ட படத்தில் நடித்த நடிகையிடம் கேட்க உடம்பை குறைத்த பிறகு நடிப்பேன் என்று சொல்லிவிட்டாராம். எனவே பெரிய நம்பர் நடிகையிடம் கேட்டிருக்கிறார்கள். அவருக்கும் அந்த படத்தில் நடிக்க ஆசைதானாம். ஆனால் முதலில் தன்னிடம் கேட்காமல் குண்டு நடிகையிடம் கேட்டதில் கொஞ்சம் வருத்தமாம். அதனால் முடிவை சொல்லாமல் இழுத்தடிக்கிறார் என்கிறார்கள். தமிழ்நாட்டை தவிர்க்கிறாரா தல? தமிழ்நாட்டில் படம் சம்பந்தமான எந்த விஷயத்தையும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று தவிர்த்து வருகிறார் தல நடிகர் என்ற அதிர்ச்சி செய்தி வெளியாகியிருக்கிறது. தல நடிகரின் படம் இன்னும் 2 மாதங்களில் ரிலீஸ் ஆகவிருக்கிறது. எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு இந்த படத்துக்கு அவ்வளவு எதிர்பார்ப்பு. படத்தின் டீசர், பாடல் எல்லாமே பல கோடி மக்களால் பார்க்கப்பட்டு ஆச்சரிய சாதனையை படைத்து வருகிறது. ரசிகர்கள் இப்படி கொண்டாட தலையின் மனநிலையோ வேறு மாதிரி இருக்கிறதாம். சமீப காலமாக படத்தின் ஷூட்டிங் தமிழ்நாட்டில் இல்லாத மாதிரி கதையா சொல்லுங்க என்று சொல்லித்தான் கதையே கேட்கிறாராம் தல. வெளி மாநிலம் இல்லை என்றால் வெளிநாடு என்பதுதான் அவருடைய சாய்ஸ். படப்பிடிப்பு வெளியில் நடக்கட்டும் சரி, தன் சம்பந்தப்பட்ட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளை கூட வெளியிலே வைத்துக்கொள்ள சொல்கிறாராம். விஷயம் இதுதான். படத்தின் டப்பிங் வேலைகள் ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடந்து வருகிறது. எல்லோரும் டப்பிங் பேசி முடித்துவிட்ட நிலையில் இங்கு வேண்டாம், நான் மட்டும் ஹைதராபாத்தில் பேசிக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டாராம் தல. தமிழ்நாட்டின் மீது அவருக்கு இந்த பாராமுகம் ஏனோ?